நண்பர்களே, வழக்கம் போலவே இப்பவும் நாம ரொம்பவே வித்தியாசமான, ரொம்பவே சர்ச்சையான ஒரு திரைப்படத்த தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு அடிக்டட். இது 2014ல வெளிவந்த ஒரு திரைப்படங்க. இது ஒரு உண்மை சம்பவத்த தழுவி நாவலா எழுதப்பட்டது. அந்த நாவல தழுவி இந்த திரைப்படத்த எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நெறைய கலவி காட்சிகள் இருக்கு. அதையெல்லாம் நான் கொஞ்சம் வெளிப்படையா தான் இங்க எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா, அப்பதான் இந்த படத்தோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு உங்களால உணர முடியும். அதனால இப்படி வெளிப்படையா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவ மேற்கொண்டு பாருங்க. விருப்பம் இல்லாதவங்கலாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த பெண்ண தான் காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட கதாநாயகி. இவங்க இப்போ ஒரு பெண் மனநல மருத்துவர சந்திக்க போறாங்க. அவங்க கிட்ட தான் பிரச்சனைய சொல்றாங்க. என் பேரு ஜோ. எனக்கு 35 வயசாயிடுச்சு. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு அன்பான கணவர். அவர் பேரு ஜேசன். அவரு இந்த வீடெல்லாம் கட்டித்தர என்ஜினியரா இருக்காரு. 2 அழகான குழந்தைங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அது போக எனக்கு ஒரு வயசான அம்மா. நல்ல குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான குடும்பம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னங்க உங்க லைஃப்ல பிரச்சனை? அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கும்பொழுது, அப்பதான் இவங்க சொல்றாங்க, நேத்து ராத்திரி என் கணவரும் நானும் தூங்கும்போது படுக்கையில 2 பேரும் உல்லாசமா இருந்தோம். கலவியில் ஈடுபட்டோம். நல்லா மூர்க்கமா, ஆக்ரோஷமா வந்து கலவி செஞ்சோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் கணவர் திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா எனக்கு வந்து பத்தல. அது வந்து இன்னும் மறுபடியும் செய்யணும்னு ஆசை வந்துச்சு. என் கணவர நானு உசுப்புனேன். "எந்திரிங்க மறுபடியும் செய்யலாம் வாங்க" அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனா அவரு வந்து "என்னால முடியல. எனக்கு டயர்டா இருக்கு. எனக்கு தூக்கம் வருது" அப்படின்னு சொல்லி தூங்கிட்டாரு. ஆனாலும் எனக்கு இந்த சிற்றின்ப ஆசை அடங்கவே இல்ல. உடனே நான் எந்திரிச்சு போய் என் கம்ப்யூட்டர்ல ஆபாச படம் பார்த்தேன். அத பார்த்துக்கிட்டு ஒரு செயற்கை ஆணுறுப்ப எடுத்து என்னுடைய உறுப்புக்குள்ள செலுத்தி, நான் சுய இன்பம் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாச்சு. நான் வந்து படுத்து தூங்கிட்டேன். இதுதான் என் பிரச்சனை. எனக்கு வந்து சிற்றின்ப ஆசைய வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இன்னும் வேணும் வேணும்னு எதிர்பார்ப்பு அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த டாக்டரும், சரிங்க இது வந்து இப்ப இயல்பா சில பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை தான். நீங்க வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வாங்க. அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு லைஃப்ல என்ன நடந்துச்சோ, அத என்கிட்ட சொல்லிட்டே வாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல உங்க வியாதிய குணப்படுத்திறலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்போ கதாநாயகி அடுத்த நாள் அவங்க வேலைக்கு போறாங்க. இவங்க சொந்தமா ஒரு தனியார் நிறுவனம் வச்சு நடத்துறாங்க. நல்ல ஒரு பெரிய தனியார் நிறுவனம். அதுக்கு இவங்க தான் முதலாளி. இவங்க கீழ நெறைய பேர் வேலை செய்றாங்க. அது என்ன நிறுவனம்னா, இந்த ஓவியங்கள்லாம் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். அதுல இவங்களோட இந்த பெண் உதவியாளர் வந்து சொல்றாங்க, "மேடம் இப்ப குயின்டன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஓவிய கலைஞர் ஒரு ஓவிய கண்காட்சி வச்சிருக்காரு. அங்க போயிட்டு அவர்கிட்ட நம்ம கம்பெனியோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டு வாங்க. அப்படி அவர்ட்ட நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதன் மூலியமா நமக்கு நெறைய லாபம் கிடைக்கும். நம்ம கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போகும்." அப்படிங்கிறாங்க. சரின்னு இவங்களும் அந்த ஓவிய கண்காட்சி கிளம்பி போறாங்க. போயிட்டு இந்த குயின்டன் அப்படிங்கிற ஓவியர சந்திக்கிறாங்க. இந்த குயின்டன்ங்கிறவருக்கு நம்ம கதாநாயகிய பார்த்த உடனே புடிச்சு போகுது. அவங்க அழகுல அப்படியே சொக்கி போறாரு. அவங்கள பார்த்து அப்படியே வழியறாரு. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "நான் கண்டிப்பா உங்க கம்பெனில வந்து இணைஞ்சு வேலை செய்றேன். உங்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறேன். ஆனா இப்ப முடியாது. நாளைக்கு என் வீட்டுக்கே நீங்க வாங்க. என் வீட்ல வச்சு நான் உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு தர்றேன்" அப்படின்றாரு. இவங்களும் சந்தோஷமா அவரோட வீட்டு அட்ரஸ வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் அதே போல கதாநாயகி அவங்க வீட்ல போய் நிக்கிறாங்க. அவரும் வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. காஃபிலாம் குடுக்குறாரு. இப்போ அந்த குயின்டனுக்கு இவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு. அத வந்து வெளிப்படையாவே என்கிட்ட சொல்லிடுறாரு. "இத பாருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா, நம்ம 2 பேரும் கலவியில் ஈடுபடலாமா? 2 பேரும் உல்லாசமா இருக்கலாமா இப்பவே?" அப்படின்னு ஓப்பனாவே கேட்டுர்றாரு. இத கேட்ட உடனே கதாநாயகி முதல்ல அதிர்ச்சி ஆவுறாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க? நான் ஒரு குடும்ப பெண்ணு, ஒரு திருமணமான பெண்ணு. இதெல்லாம் தப்பு" அப்படிங்கிறாங்க. உடனே அவன் சொல்றான், "உங்க உதடு தான் வேணாங்குது. ஆனா உங்க உள்ளம் வேணும்னு கேட்குது" அப்படிங்கிறான். ஏன்னா அதுதான் உண்ம. நம்ம கதாநாயகிக்கு இவன் மேல ஆசை வந்துருச்சு. அந்த சிற்றின்பம் செய்யணும் வெறி அதிகமா இருக்கு. இருந்தாலும் குடும்பத்துக்காக அவங்க தயங்குறாங்க. இத புரிஞ்சுகிட்ட குயின்டன் என்ன பண்றாருன்னா, அவங்கள புடிச்சு முத்தம் குடுக்குறாரு. அப்படியே அவங்கள தொடக்கூடாத இடத்தலாம் தொட்டு அவங்கள உசுப்புறாரு. அதுல அவங்க உணர்ச்சி வசப்பட்டு, இப்ப 2 பேருமே கலவில ஈடுபடுறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா 2 பேரும் அந்த கலவிய செய்றாங்க. செஞ்சு முடிச்சுட்டு இவங்க ஆஃபீஸ் கிளம்பி வர்றாங்க. நம்ம கதாநாயகி. அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம், அவ்ளோ திருப்தி ஆயிடுச்சு. அத நெனச்சு நெனச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல உட்காந்து. அப்ப எதேர்ச்சியா அந்த டேபிள் மேல இருக்கிற அவங்க குடும்ப ஃபோட்டோவ பார்க்குறாங்க. அத பார்த்தோனே ஒரு குற்ற உணர்ச்சி ஆகுது. மறுபடியும் அப்படியே ஒரு மாரி சோர்ந்து போயிடுறாங்க.
இதையெல்லாம் வந்து அந்த மறுபடியும் அந்த மனநல மருத்துவர்கிட்ட சொல்றாங்க. இது போல இந்த வாரம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அடுத்த வாரம் என்ன ஆச்சுன்னு வந்து சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கணவரும் அன்னைக்கு ராத்திரி ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா பெட்ரூம்ல அவங்களுடைய ஜெட்டி பிராலாம் அப்படி சிதறி கிடக்கு. அதாவது அவங்க வந்து பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே கதாநாயகனும் தான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு பிறந்த மேனியா அந்த பாத்ரூம்ல போயிட்டு மனைவியோட சேர்ந்து குளிக்கிறாரு. அப்படியே குளிச்சுக்கிட்டு 2 பேரும் உல்லாசமா இருக்காங்க. சந்தோஷமா அந்த கலவியில் ஈடுபடுறாங்க. அது முடிஞ்சதும் கணவர் வந்து அப்படியே டயர்டா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா நம்ம மனைவிக்கு ஆசை அடங்கல. இவங்க மறுபடியும் வந்து தூங்குற கணவரை உசுப்புறாங்க. எந்திரிங்க நம்ம மறுபடியும் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் வழக்கம் போல இல்லம்மா எனக்கு டயர்டா இருக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. இவங்களுக்கும் வழக்கம் போல அந்த ஆசை அடங்கவே இல்லை. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த குயின்டன்றவனோட படுத்தாங்க இல்லையா? அத நெனச்சுக்கிறாங்க. அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அத மனசுல நெனச்சுக்கிட்டே அவங்க சுய இன்பம் செஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிர்றாங்க. இப்போ அடுத்த நாள்ல இருந்து இன்னும் பிரச்சனை விபரீதமாகுது. இவங்க அந்த குயின்டன்கிறவன டெய்லி போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. போய் சந்திக்கிறது அது இந்த கலவி செய்யறதுக்காகவே. போயிட்டு அங்க போய் அவனோட உல்லாசமா ரொம்ப மூர்க்கமா இருக்காங்க. அவனுக்கும் இவள ரொம்ப புடிச்சிருக்கு. இவங்களுக்கும் இவன ரொம்ப புடிச்சிருக்கு. இவங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அப்படியே உடலால பின்னி பிணையறாங்க. இதையே வாடிக்கையாயிட்டு இருக்கு. இடையில அவங்களுக்கு அப்பப்போ இது தப்பு அப்படின்னு தோணுது. அவங்க குடும்பத்த பார்க்கும்போது, பிள்ளைங்கள பார்க்கும்போதோ எல்லாம் அவங்களுக்கு தப்புன்னு தோணுது. ஒரு 2, 3 நாள் அவன்கிட்ட போகாம இருக்காங்க. திரும்பவும் அவங்களுக்கு ஆசை தூண்டுது. மறுபடியும் அவன்கிட்ட போறாங்க. உல்லாசமா இருக்காங்க. இப்படியே நாட்கள் கழியுது. இதுல ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரரு இவங்களோட செல்போனை பார்க்குறாரு. இவங்ககிட்ட புதுசா எக்ஸ்ட்ரா ஒரு செல்போன் இருக்கு. என்னம்மா இப்படி ஒரு ஃபோன் வச்சிருக்க? ஏதும்மா அதுன்னா அவங்க பதறி போறாங்க. டக்குன்னு இல்ல இது வந்து என்னுடைய கம்பெனிக்காக தனியா ஒரு செல்போன் வச்சிருக்கேன். ஒரு தனி வாடிக்கையாளர் மட்டும் இதுல பேசுவேன் அப்படிங்கிறாங்க. அது குயின்டன் கிட்ட பேசுற ஃபோன் இது. உடனே அது நமக்கு அந்த ஹீரோவும் பெருசா எடுத்துக்கல. சரிம்மா அப்படிங்கிற மாரி அவரும் வந்து அசால்ட்டா விட்டுர்றாரு. அவங்களுக்கு அப்பவே பயம் வந்தது. ஐயோ! நம்ம கணவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இத குறைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரின்ட்டு ஒரு 2, 3 நாள் அவங்ககிட்ட போகாம இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் இவங்களுக்கு மறுபடியும் ஆசை அதிகமாகுது. அதனால அவங்ககிட்ட போகாம போயிட்டு அத மறக்கிறதுக்காக தண்ணி அடிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு பப்புக்கு போறாங்க. போய் பப்ல ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ போதை ஏறுனதும் அங்க இந்த கருப்பின ஆள பார்க்குறாங்க. இவன பார்த்தோனே நம்ம கதாநாயகிக்கு மூடு வந்துருது. இவன் மேல ஆசை வந்துருது. இப்ப இவங்களே போதையில போயிட்டு வாலண்டரியா அவன கூப்பிடுறாங்க. வா 2 பேரும் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் அலைஞ்சுக்கிட்டே வர்றான். இப்ப அந்த பப்புல இருக்கிற பாத்ரூம்குள்ளேயே அந்த டாய்லெட்குள்ளேயே போயிட்டு அங்கேயே 2 பேரும் வெறித்தனமா வந்து சம்பவம் பண்றாங்க. அவ்வளோ உல்லாசமா இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் இவங்களுடைய வந்து அவங்க அந்த இதுவ கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி அந்த கருப்பனோடவும் போயிட்டு அவங்க சம்பவம் பண்ணிட்டு வர்றாங்க. அதாவது பகல்ல போயிட்டு குயின்டனோட சம்பவம் பண்றாங்க. ராத்திரில போயிட்டு இந்த கருப்பனோட சம்பவம் பண்றாங்க. இப்படி இதே தொழிலா இவங்க எடுத்துக்கிட்டு செஞ்சதுனால, இவங்களோட உண்மையான தொழிலே மறந்துட்டாங்க. இவங்க நிறுவனம் ரொம்ப படு மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இழுத்து மூடுற கண்டிஷன் ஆகுது. அதுக்குள்ளயும் ஒரு நாளு இப்படி இவங்க நைட் அந்த கருப்பனோட சம்பவம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது, வீட்ல ஒரு விடிகாலை 4 மணிக்கு வர்றாங்க. பதுங்கி, பதுங்கி பயந்து, பயந்து வர்றாங்க. எல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்கெல்லாம் தூங்கிட்டாங்களா அம்மாலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நைஸா போய் படுத்துறலான்னு போறாங்க. அப்ப பார்த்து அவங்க கணவர் வந்து முழிச்சுட்டு அந்த ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, "இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர நீயி?" அப்படின்னா, "இல்லைங்க நான் வந்து ஒரு கம்பெனி விஷயமா ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். கம்பெனி அஃபிஷியல் மீட்டிங் அது" அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு டென்ஷன் ஆகுது. "சும்மா இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நான் உன் ஹேண்ட்பேக்க பார்த்தேன். நீ ஒரு எக்ஸ்ட்ரா செல்போன் வச்சிருக்க. அது தவிர்த்து இந்த ஆணுறை பாக்கெட் வச்சிருக்கியே. இது எதுக்கு வச்சிருக்க? நாம இதுவரைக்கும் இந்த மாரி ஆணுறை பயன்படுத்தி கலவியில் ஈடுபட்டதே கிடையாது." அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கும் அவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. "இல்லைங்க, எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்ல. நான் ஒரு பெண் மனநல மருத்துவர வந்து கொஞ்ச நாளா போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் வந்து எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. இது போல நீங்க உங்க கணவரோட இணையும்போது ஆணுறை பயன்படுத்தி இணையுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். உங்க மனசும் ஆரோக்கியமா இருக்கும்" அப்படின்னாங்க. அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் தான் நான் இத வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஆக்சுவலா நம்ம 2 பேரும் வந்து கலவை செய்யறதுக்காக இத வாங்கிட்டு வந்தேன். வாங்க செய்யலாம் அப்படிங்கிற மாரி இவங்க வழியிறாங்க. உடனே கணவன் வந்து இதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. "இல்ல நீ சரி கிடையாது. உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அவரு படுக்க போயிடுறாரு. இப்போதான் கதாநாயகிக்கு பயமே வருது. ஆஹா! கணவனுக்கு வந்து விஷயம் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் இந்த தொடர்பெல்லாம் நிறுத்திடணும். இவங்கள வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இவங்களோட தொடர்ப நம்ம கட் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால இந்த 2 பேர்கிட்டயுமே இவங்க போக மாட்றாங்க. ஃபோனும் பண்ணாம ஒரு 1 வாரம் 10 நாள் இருக்காங்க.
ஆனா அவங்க 2 பேரும் அடங்க மாட்றானுங்க. அவனும் ருசி கண்ட பூனையாச்சே விட்டுருவானுங்களா? தொடர்ந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. "வா, வா செய்யலாம் வான்னு" ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களும் அந்த ஃபோன வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க மாரி ஃபோன் எடுக்காம கட் பண்ணி விடுறதுனால, அவங்க 2 பேருக்குமே செம்ம காண்டாவுது. அவங்க 2 பேரும் இவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கானுங்க. அதே சமயம் இவங்க ஆஃபீஸ்க்கு போன உடனே, இந்த பெண் உதவியாளர் இவங்கள புடிச்சு கழுவி கழுவி ஊத்துறாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து உதவியாளர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல தோழியும் கூட நம்ம கதாநாயகி. அந்த உரிமையில புடிச்சு திட்டுறாங்க. "ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி? நம்ம கம்பெனி என்ன படு மோசத்துல போயிட்டு இருக்கு தெரியுமா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? அந்த குயின்டன்கின்றவர்ட்ட போயிட்டு அந்த ஒப்பந்தம் போட்டு அவன்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வான்னு தானே சொன்னேன். இதுவரைக்கும் நீ கையெழுத்தே வாங்கல. டெய்லி போயிட்டு அவன்ட்ட படுத்து எழுந்துட்டு வந்துகிட்டு இருக்க. நம்ம கம்பெனி இப்ப அவ்வளவுதான் இன்னும் 2, 3 நாள்ல இழுத்து மூடுற கண்டிஷன்ல ஆயிப்போச்சு." அப்படின்னு திட்டுறாங்க. "இப்ப நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. உடனே போயிட்டு அவன்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா" அப்படின்னு அந்த ஃபைல தூக்கி குடுக்குறாங்க அந்த பெண் உதவியாளர். இப்ப நம்ம கதாநாயகிக்கு வேற வழி இல்ல. மறுபடியும் இந்த குயின்டன போய் மீட் பண்ணி ஆகணும். அவங்க வீட்டுக்கு அவன போய் சந்திச்சு கையெழுத்து வாங்கலாம்னு போறாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் அவங்க வீட்ல பக்கத்து வீட்டு பெண்ண கூட்டு வந்து அவங்க வீட்ல வெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மூர்க்கமா அந்த பக்கத்து வீட்டு பெண்ணும், குயின்டனும் அந்த உறவுல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே கதாநாயகிக்கு அப்படியே செம கோவம் வருது, எரிச்சலாவுது. அவன பிடிச்சு திட்டுறாங்க. "ச்சீ! நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நான் உன்னை எவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிச்சேன். எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அப்படிங்கிறாங்க. உடனே அவன் திருப்பி கேட்கறான். "ஏய் என்னடி பேசுற? நீ மட்டும் ரொம்ப உத்தமியா? நீ உன் புருஷன் கூடயும் படுத்துக்கிட்டு என் கூடயும் படுக்கிறல்ல? அதே போல தான் எனக்கும் உன்னை பிடிக்கும். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அம்மா இவன் கூடயும் சேர்ந்து படுத்துக்கிறேன். இதுல என்ன தப்பு? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா?" அப்படின்ட்டு அவன் வந்து இப்படி கேட்ட உடனே நம்ம கதாநாயகி இன்னும் கோவம் அதிகமாகுது. "இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் போடா" அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதனால குயின்டனுக்கும் செம காண்டாகுது. அதே சமயம் இந்த கருப்பனும் தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். இவங்க ஃபோன கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறதுனால அவனுக்கும் செம காண்டாகுது. அவன் என்ன பண்றான், அடுத்த நாள் அந்த கருப்பன் அவங்க வீட்டுக்கே டைரக்ட்டா வந்துடுறான். கதாநாயகி அப்பதான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க கார்ல. பார்த்தா அவன் அவங்க வீட்ல அவங்க அம்மாகிட்ட ஏதோ பேசிட்டு ஏதோ பொருள குடுத்துட்டு பைக்ல கிளம்பி ரிட்டர்ன் போறான் வெளிய. அப்படியே போம்போது கதாநாயகிய பார்த்து நக்கலா சிரிச்சுட்டு போறான். இத பார்த்தோனே கதாநாயகி அப்படியே பதறி போறாங்க. ஐயையோ! கருப்பன் என்ன சொன்னான்னு தெரியலையே அம்மாகிட்ட அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி போய், "அம்மா என்னம்மா சொன்னான் அந்த ஆளு?" அப்படின்னு கேட்டவுடனே, "இல்லம்மா ஏதோ கொரியர் பாய் போல இருக்கு. உங்க கணவருக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு போல இருக்கு. இத குடுத்துட்டு போனாம்மா" அப்படிங்கிறாங்க. உடனே அத வாங்கி பிரிச்சு பார்த்தா, அதுல இவங்களோட ஜட்டி, பிராலாம் இருக்கு. இத பார்த்தோனே பதறி போறாங்க. ஏன்னா, இவங்க அவன் வீட்ல போயிட்டு அவனோட சம்பவம் பண்ணும்பொழுது, அங்க தவற விட்டு அந்த ஜட்டி, பனியன், அந்த உள்ளாடைகள் அப்படியே பதறி போறாங்க. ஐயோ! இத நம்ம புருஷன்காரன் பார்த்திருந்தா என்ன ஆகுறது? ஏன்னா, அவருக்கு தான் அந்த கொரியரே வந்திருக்கு. பயந்து போறாங்க. சரி அப்படியே பயத்திலேயே அந்த வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இன்னொரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க புருஷன்காரர் ஒரு பார்சல பிரிச்சு பார்க்குறாரு. அதுல ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை வந்து குயின்டன் வீட்ல இருந்தது. அப்போ வந்து கதாநாயகி சொல்லியிருப்பாங்க ஒரு முறை, "இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த பொம்மை" அப்படின்னு இருப்பாங்க. அந்த பொம்மைய குயின்டன் வந்து இவங்க வீட்டுக்காரருக்கு பரிசா அனுப்பியிருக்கான். கூடவே ஒரு லெட்டர் வேற அனுப்பியிருக்கான். அந்த லெட்டர அவர் பிரிச்சு படிக்கலான்னு பிரியத்துக்குள்ள கதாநாயகி போய் என்டர் ஆயிடுறாங்க. அவர்ட்ட ஏதோ ஒண்ணு பேச்சு குடுத்து அவர வந்து டைவர்ட் பண்ணி அந்த லெட்டர படிக்க விடாம பண்ணிடுறாங்க. இப்போ கதாநாயகிக்கு பயம் அதிகமாயிருது. ஐய்யய்யோ! இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இதுக்கு உடனடியா ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்ட்டு, அன்னைக்கு ராத்திரியே நம்ம கதாநாயகி கிளம்பி நேரா குயின்டன் வீட்டுக்கு போறாங்க. குயின்டனும் "சரி வா உள்ள வா, அவன்கிட்ட பேசணும்" அப்படிங்கிறான். உடனே கதாநாயகி, "நானும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. டக்குன்னு கதாநாயகி பின்னாடியே அந்த கருப்பனும் வந்து நிக்கிறான். இவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறானுங்க. 2 ஆம்பளைங்க என்னடா இதுன்னு. பார்த்தா கதாநாயகி தான் இந்த அட்ரஸ்க்கு இந்த கருப்பனையும் வர வச்சிருக்கா. இப்ப இவங்க 2 பேரையும் பார்த்து கதாநாயகி சொல்றா, "இத பாருங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க 2 பேர் கூடயுமே கள்ளத்தொடர்புல இருந்துட்டேன். உங்க 2 பேரோட நான் உல்லாசமா இருந்துட்டேன். அது தப்புன்னு இப்ப உணர்ந்துட்டேன். நான் அது வந்து மிகப்பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு படுது. நான் என் குடும்பத்துக்கும், என் புருஷனுக்கும் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதனால இவ்வளவு நாள் நமக்குள்ள நடந்த இந்த சம்பவத்த வந்து ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. என்ன வந்து இனிமே தொடர்பு கொள்ளாதீங்க. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு போலாம். உங்க 2 பேரையும் ஒண்ணா கூப்பிட்டு சொல்லலாம்னு தான் நான் 2 பேரையுமே வர வச்சேன்" அப்படிங்கிறா. இத கேட்ட உடனே கருப்பனுக்கு செம காண்டாவுது. "ஏன்டி நீ நினைச்சா வா படுன்னு கூப்பிடுவ. நான் வந்து படுக்கணும். இல்ல நீ நினைச்சா வேணாம் நீ போ அப்படின்னு சொல்லுவ. நாங்க சைலன்ட்டா போயிடணும். நீ என்ன நாங்க நீ வச்ச அடிமையா? என்ன நினைச்சிட்ட எங்கள பத்தி நீ?" அப்படின்னு காண்டாகி அவள அடிக்க போறான் கருப்பன். டக்குன்னு இந்த குயின்ட்ட வந்து தடுத்து அவன அடிச்சு கீழ தள்ளிடுறான். "ஏய் ஏன் உயிருக்கு உயிரான காதலியா? ஏன் அது வரைக்கும் அடிக்கிறியா நீயி?" அப்படின்ட்டு அந்த கருப்பன் மயங்கிடுறான். இப்ப இந்த குயின்டன் சொல்றான், "நீ அவன விட்டு தள்ளு. நான் உன்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? நான் உன்ன மனசார நேசிக்கிறேன்னு தெரியலையா? என்ன நம்பு. நம்ம 2 பேரும் மட்டும் வ நல்லா உல்லாசமா இருக்கலாம். உன் புருஷனோட நீ விட்டு வந்துரு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து வாழலாம். உன்ன அந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்"
அப்படிங்கிறான். உடனே கதாநாயகி சொல்றாங்க, "டேய் நீ கூட எனக்கு வேணான்டா. எனக்கு என் புருஷன் தான் வேணும், என் குடும்பம் தான் வேணும், என் புள்ள குட்டி தான் வேணும். தயவு செஞ்சு என்ன ஆள விடுறா" அப்படிங்கிறா. இதனால இவனுக்கு காண்டாகுது. உடனே அவன் அடிக்க போகும்போது அவன் ஒரு கண்ணாடி இத தள்ளி விடுறா. அதுல இந்த குயின்டனுக்கு கால்ல க க அந்த இது கண்ணாடி குத்தி ரத்தம் வருது. இருந்தாலும் அவன் கோவத்துல உன்ன கொல்லாம விடமாட்டேன்னு அந்த வீட்டுக்குள்ள தொரத்துறான். இவளும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஓடி ஒளியறா. இவன் அப்படி கொல்ல தொரத்திட்டு போகும்போது, பின்னாடியே வந்து இவன் பின்மணியில நச்சுன்னு ஒரு ஆள் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா, நம்ம கதாநாயகியோட புருஷன். இவன் அந்த குயின்டன் கீழ விழுந்துடுறான். நம்ம கதாநாயகி இப்ப பார்த்து ஒரு செல்ஃபோன் எடுத்து காட்டுறான். அவனோட செல்ஃபோன காமிச்சு காரி துப்பிட்டு அப்படியே விறுவிறுன்னு வெளிய போறான். என்னன்னா, அந்த செல்ஃபோன்ல இவங்க இந்த 2 பேருக்கும் அனுப்பின அந்த மெசேஜ், அந்த கால் ஹிஸ்டரிலாம் மொத்தம் பார்த்துட்டு தான் அந்த அட்ரஸ்க்கு கரெக்ட்டா அவரு லொகேஷன் கண்டுபிடிச்சு வந்திருக்காரு. அது வந்து காரி துப்பிட்டு அந்த வெளிய கிளம்புறாரு. இப்ப பின்னாடியே அவங்க தொரத்திக்கிட்டு ஓடுறாங்க. "என்னங்க நில்லுங்க, நில்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு" ஓடுறாங்க. அவரு நிக்காம போயிட்டே இருக்காரு. அவங்க கெஞ்சுறாங்க, "இது பாருங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அந்த தப்பையெல்லாம் நான் சரி பண்ண தான் இங்க வந்தேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன புரிஞ்சுக்குங்க" அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு செம கோவம் வருது. "ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. நான் உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிரா காதலிச்சேன். உன் மேல எவ்வளோ பாசமா இருந்தேன். இப்படி உனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ எல்லாம் வந்து எனக்கு ஒரு பொம்பளையே கிடையாதுடி. நீ என்னை பொறுத்தவரைக்கும் நீ செத்துட்ட. நீ ஒரு செத்த பொணம். நான் பொணத்துக்கிட்ட பேச தயாரா இல்ல. போடி" அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு போறாரு. உடனே இவங்களுக்கும் அப்படியே மனசு விரக்தி ஆயிடுது. அப்படியே பித்து பிடிச்ச மாரி, "ஆமா நான் ஒரு செத்த பொணம். நான் செத்துட்டேன். நான் ஒரு செத்த பொணம் கணக்கு தான்" அப்படின்ற மாரி அப்படியே புலம்பிக்கிட்டே அந்த நடு ரோட்ல நடந்து போறாங்க. அப்போ ஒரு கார்காரன் வந்து அடிச்சு தூக்குறான். பெரிய ஆக்சிடென்ட். அத அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குற அ புருஷன்காரன் பதறி அடிச்சு ஓடி வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல பல நாட்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த சமயத்துல வேற வழி இல்லாம அவங்க கம்பெனியும் வந்து ரொம்ப லாஸ் ஆயி, அந்த கம்பெனிய இழுத்து மூடிடுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லயே ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே நாட்கள் போகுது. இந்த புருஷன்காரன் தான் ராத்திரி பகலா அவங்க பக்கத்திலேயே உட்காந்து பொண்டாட்டியோட உசுர காப்பாத்துறான். அவங்க உசுரு க ப இதுவாயிடுச்சு காப்பாத்த முடியுது. இருந்தாலும் இன்னும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புருஷன்காரன் ராத்திரி பகலா கிட்டேருந்து பார்த்து அவங்கள காப்பாத்தி கடைசியா வீட்டுக்கு கூட்டு வர்றாரு 6 மாசம் கழிச்சு. அப்ப அந்த பிள்ளைங்கலாம் அம்மான்னு பார்த்து கட்டி பிடிச்சுக்குங்க. உடனே இப்பதான் கதாநாயகன் என்ன பண்றாருன்னா, அவரோட துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு பேக்ல வச்சுக்கிட்டு அழகா வீட்ட விட்டு வெளிய போறாரு. பாருங்க எவ்ளோ நல்ல மனுஷனா இருக்கான். பொண்டாட்டி தனக்கு துரோகம் பண்ணது தெரிஞ்சும், அவளோட உசுர காப்பாத்தணுன்றதுக்காக ராத்திரி பகலா அவன் வேலைய வெட்டி விட்டுட்டு, அவ உசுர காப்பாத்தி வீட்ல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம், அவகிட்ட இருந்து விலகி போறாரு, பிரிஞ்சு போறாரு. இப்போ அவர் போய் தனியா வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஓடுது. அப்போ நம்ம கதாநாயகியோட அந்த உதவியாளர், பெண் உதவியாளர் வர்றாங்க. வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பாரு நீ எவ்ளோ பெரிய நல்ல ஒரு பெண் ஒரு தொழிலதிபர். நீ இப்படி வந்து நிலைமைக்கு ஆளாயிட்டியே. நீ நெனச்சா மறுபடியும் நம்ம கம்பெனி எடுத்து நடத்தலாம். நான் உனக்கு உதவி பண்றேன். நான் வந்து நம்ம கம்பெனில பங்குதாரரா, உறுப்பினர்களா இருந்த அத்தனை கம்பெனிக்காரையும் ஒரு இன்விடேஷன் குடுத்து வர வைக்கிறேன் அடுத்த வாரம். அவங்ககிட்டலாம் நீ வந்து ஒரு ஸ்பீச் குடு. அவங்ககிட்ட பேசு. உன் பிரச்சனைய சொல்லு. அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க. நாம மறுபடியும் இந்த கம்பெனி எடுத்து நடத்தலாம். உன்னால ஜெயிக்க முடியும்" அப்படின்னு உற்சாகம் குடுத்துட்டு அந்த அந்த இன்விடேஷன இவன்கிட்ட குடுத்துட்டு போறாங்க. இப்போ அந்த நம்ம விலகி போனார் பார்த்தீங்களா புருஷன்காரன், அவரு வந்து என்னா இருந்தாலும் பிள்ளைங்க மேல பாசம் அதிகம். அதனால மாசத்துக்கு ஒரு முறை வந்து பிள்ளைங்கள வந்து பார்த்துட்டு போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள போகாம வெளிய வாசல்லயே நின்னு அந்த பிள்ளைங்கள கட்டிப்புடிச்சு அதுல கொஞ்சிட்டு போறாரு. அப்படி ஒரு நாள் வரும்பொழுது அந்த மாமியார்காரி சொல்றாங்க, "இந்த பாருப்பா என் பொண்ணு இப்ப திருந்திட்டா. முன்ன மாரி இல்ல. தயவு செஞ்சு நீ அவள ஏத்துக்கப்பா. நீ ரொம்ப நல்லவருப்பா. உன்ன மாரி மருமகன் கிடைக்கிறது நான் குடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என் பொண்ண கைவிட்றாதப்பா. ஏத்துக்கப்பா. அவ திருந்திட்டாப்பா" அப்படின்னு கெஞ்சுறாங்க. இல்லைங்க என்னால முடியாது" அப்படின்ற மாரி மறுத்துடுறாரு ஹீரோ. உடனே அந்த மாமியார் என்ன சொல்றாங்கன்னா, "சரிப்பா நீ புருஷன்காரனா வராத. அடுத்த வாரம் வந்து என் பெண்ணு இது போல அந்த கம்பெனில இருக்க உறுப்பினர்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட போறா, பேச போறா. நீயும் அந்த கம்பெனில ஒரு உறுப்பினர் தானே. அந்த வகையில உறுப்பினராவது வா. இந்தா இன்விடேஷன்" அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கைய வந்து நம்ம ஹீரோட்ட அந்த மருமகன்கிட்ட குடுக்குறாங்க. அவரு வாங்கி எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ அதே போல அடுத்த வாரம் இவங்களோட வீட்டுக்கு இவங்கள பார்க்கறதுக்கு அந்த கம்பெனியோட உறுப்பினர்கள்லாம், அந்த பங்குதாரர்லாம் வந்திருக்காங்க. அவங்க மத்தியில நம்ம கதாநாயகி எழுந்து பேசுறாங்க. அப்பதான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றாங்க. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எல்லா தயவு செஞ்சு இங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து சமீப காலமா இந்த சிற்றின்பத்துக்கு ரொம்ப அடிமையாயிட்டேன். எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பத்தலன்ட்டு அதுல ரொம்ப மூழ்கி போயிட்டேன். அது ஏன் அப்படின்னா, நான் 10 வயசா இருக்கும்பொழுதே, அந்த சிறுமியா இருக்கும்பொழுதே என்ன ஒரு 3 பசங்க ரொம்ப கொடூரமா பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அதனுடைய தாக்கத்தினால தான் நான் இப்படி ஆயிட்டேன். வேணும்னா சந்தேகமா இருந்தா அது என் டாக்டர் இருக்காரு பாருங்க. அவங்ககிட்டயே கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாநில மருத்துவர் அங்க வந்திருக்காங்க அந்த மீட்டிங்க்கு. அவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க.
அதே சமயம் நம்ம கதாநாயகனும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. உடனே அவங்க கதாநாயகனை பார்த்து அப்படியே அழுவுறாங்க. "இந்த பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நான் திருந்திட்டேங்க. தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்க. நீங்க தாங்க என் உலகம். நீங்க தாங்க என் உயிர். நீங்க தான் என் தெய்வம். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதீங்க. ஏத்துங்க. நான் உங்களை நேசிக்கிறேங்க" அப்படின்னு கெஞ்சுறாங்க. இப்போ கதாநாயகனும் வந்து தான் மனைவியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதாவது அவங்கள மன்னிச்சுட்டாரு அப்படின்னு. இப்போ இந்த படத்தை ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த படத்தோட இயக்குனர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த கதாநாயகி இருக்கிற பிரச்சனையை போலவே இந்த உலகத்துல பல பேருக்கு, பல பெண்களுக்கும், பல ஆண்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் அத வந்து சமாளிச்சுக்கிட்டு, நம்ம மனச அலைப்பாய விடாம, அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வாழ்க்கைய வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நெனச்சு, அந்த அளவோட வந்து நம்ம திருப்தி அடைஞ்சுக்கிட்டு வாழணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லன்னா இப்படி சீரழிஞ்சு போகும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். இந்த படத்த பார்த்தாவது ஒரு சிலர் வந்து அந்த மனசு மாறுவாங்க, அப்படி திருந்துவாங்கன்றதான் இந்த படத்த எடுத்தேன் அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் சொல்றாரு. இப்ப எனக்கு இந்த படத்துல ஒரு சந்தேகம் வருதுங்க. என்னன்னா, இப்ப கதாநாயகி சொன்னாங்க இல்லையா? எனக்கு வந்து நான் இது போல சிற்றின்பத்துக்கு அடிமையானதுக்கு காரணம், என்ன 10 வயசா சிறுமியா இருக்கும்போது, ஒரு 3 பசங்க வந்து என்ன ரொம்ப கொடூரமா பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அங்க தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே. இப்படி அவங்க அதனால பாதிக்கப்பட்ட பெண்ணா இருந்தா, அவங்களுக்கு அந்த சிற்றின்பத்து மேலயே ஒரு வெறுப்பு தானே வரணும். ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு பதட்டம் தானே இருக்கணும். ஆண்கள பார்த்தாலே வெறுப்பு வரும், ஒரு பதட்டம் வரணும் இல்லையா? ஆனா மாறா இவங்க அப்படியே அதுக்கு அடிமையானதா ஆயிட்டாங்களே. ஆண்கள பார்த்தா வழியிறாங்க, சிற்றின்பம்னா அலையறாங்களே. எப்படிங்கிறது எனக்கு அது புரியவே இல்ல. தயவு செஞ்சு என்னுடைய இந்த சந்தேகத்துக்கு உங்கள்ல யாருக்காவது பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிறத தீர்க்கமா நம்புற ஆளு நானு. ஸோ எனக்கு தெரிஞ்சத விட உங்கள்ல பல பேருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு விடை தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்ல எனக்கு சொல்லி என்ன கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. மறுபடியும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்கள வந்து சந்திக்கிறேன்.